மக்காச்சோள உற்பத்தி மேம்பாட்டு திட்டம் மானாவாரியிலும் அதிக மகசூல் தந்து உழவர்களுக்கு போதிய வருமானம் கிடைக்க செய்வதில் மக்காச்சோள பயிர் முன்னிலை வகிக்கிறது. தமிழ்நாட்டில் மக்காச்சோளம் 10,13,000 ஏக்கர் பரப்பளவில் சாகுபடி செய்யப்பட்டு 28 லட்சம் மெட்ரிக் டன் உற்பத்தி செய்யப்படுகிறது. மக்காச்சோள சாகுபடி மூலம் உழவர்களுக்கு அதிக வருமானம் கிடைக்க செய்யும் வகையில் மக்காச்சோள உற்பத்தி மேம்பாட்டு திட்டம் 1,87,000 ஏக்கர் பரப்பளவில் 79,000 உழவர்கள் பயனடைய வகையில் சுமார் 40 கோடியே 27 லட்சம் ஒன்றிய மாநில அரசு நிதி மூலம் ஒதுக்கீட்டில் செயல்படுத்தப்படும். எண்ணெய் வித்துகள் இயக்கம் தமிழ்நாட்டில் நிலக்கடலை, எள், சூரியகாந்தி, ஆமணக்கு போன்ற பிரதான எண்ணெய் வித்து பயிர்கள் சராசரியாக 10,04,000 ஏக்கர் பரப்பளவில் சாகுபடி செய்யப்பட்டு வருகிறது. உணவு எண்ணெய் தேவையில் தன்னிறைவு அடையும் வகையில் நிலக்கடலை, எள், சூரியகாந்தி, ஆமணக்கு ஆகிய பயிர்களின் பரப்பினை அதிகரிக்கும் பொருட்டு எண்ணெய் வித்துகள் இயக்கம் 2025-26 ஆண்டில் 2,16,000 ஏக்கர் பரப்பில் சுமார் 90,000 உழவர்கள் பயன்பெறும் வகையில் ரூபாய் 108 கோடியே 6 லட்சம் ஒன்றிய மாநில நிதி ஒதுக்கீட்டில் செயல்படுத்தப்படும். விளைந்த புதுவரகு அறிய, திணை கொய்ய, கவ்வை கருப்ப, அவரை கொழுங்குடி விளர்க்காய் என்ற புறநானூற்று பாடலின் கபிலர் பாரியின் நாட்டில் சாமை, திணை, வரகு விளைந்திருப்பதையும் அவற்றை அறுவடை செய்யும் போது கொடி அவரையும் விளைந்திருப்பதையும் கூறியுள்ளதை காணும் பொழுது சிறுதானியங்களின் சிறப்பை உணர முடிகிறது. தமிழ்நாடு சிறுதானிய இயக்கமானது தமிழக அரசால் 2023-24 ஆண்டு முதல் 2027-28 ஆண்டு வரை தான் 5 ஆண்டு திட்டமாக அறிவிக்கப்பட்டு வேளாண்மை சார்ந்த அனைத்து துறைகளையும் ஒருங்கிணைந்து செயல்படுத்தப்பட்டு வருகிறது. உழவர் குழுக்கள் அமைத்தல், பயிர் சாகுபடி தொகுப்பு மானியம் வழங்குதல், வேளாண் இயந்திர வாடகை மையங்கள் அமைத்தல் போன்ற திட்டக்குறுகளோடு ரூபாய் 52 கோடியே 44 லட்சம் ஒன்றிய மாநில நிதி ஒதுக்கீட்டில் 2025-26 ஆண்டிலும் இத்திட்டம் தொடர்ந்து செயல்படுத்தப்படும். இயற்கை வேளாண்மைக்கான திட்டங்கள் இயற்கை வேளாண்மையில் ரசாயன கலப்பு இல்லாத சுற்றுச்சூழலுக்கு உகந்த வயல்களில் கிடைக்கக்கூடிய வளங்களான பயிர்கள், கால்நடைகள் மற்றும் மரங்கள் ஆகியவற்றின் கழிவுகளை மறுசுழற்சி செய்து ஒருங்கிணைந்து விவசாயம் மேற்கொள்ளப்படுகிறது. இயற்கை வேளாண்மையை பரவலாக்கம் செய்திடும் விதமாக பல்வேறு செயல்பாடுகள் தமிழ்நாட்டில் 37 மாவட்டங்களில் மொத்தம் ரூபாய் 12 கோடி நிதி ஒதுக்கீட்டில் மேற்கொள்ளப்படும். இயற்கை வேளாண்மை ஈடுபடும் உழவர்களை ஒருங்கிணைந்து குழுக்கள் அமைத்து 7,500 உழவர்கள் பயனடையும் வகையில் இயற்கை வேளாண்மைக்கான தேசிய இயக்கம் 2 ஆண்டு திட்டமாக செயல்படுத்தப்படும். இயற்கை மற்றும் உயிர்மை வேளாண்மை துறையில் சாகுபடி செய்யப்பட்ட வேளாண் விளைபொருட்கள் எளிதில் நுகர்வோருக்கு கிடைக்க செய்யும் வகையில் தமிழ்நாட்டில் இயற்கை வேளாண் பொருட்களை பூமாலை வணிக வளாகம் உள்ளிட்ட அரசு கட்டடங்களில் சந்தைப்படுத்த உரிய வசதிகள் செய்து தரப்படும். உழவர்களிடையே உயிர்மை வேளாண்மை மற்றும் அதை சார்ந்த தொழில்நுட்பங்களை பரவலாக்கம் செய்திட 37 மாவட்டங்களில் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்படும். தமிழ்நாட்டில் உள்ள மேல்நிலை பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளை சார்ந்த 38,600 மாணவர்கள் உயிர்மை வேளாண் பண்ணைகளுக்கு கண்டுணர் சுற்றுலா அழைத்து செல்லப்பட்டு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்படும். உயிர்மை வேளாண்மை முறையில் சாகுபடி செய்யும் உழவர்களுக்கு வேளாண் விளைபொருட்களின் தரத்தை உறுதிப்படுத்தி ஏற்றுமதி செய்ய எஞ்சிய நச்சு மதிப்பீடு பரிசோதனை செய்வதற்கான கட்டணத்திற்கு முழு மானியம் வழங்கப்படும். உயிர்மை வேளாண்மை நிலையை அடைந்த உழவர்களை ஊக்குவிக்கும் விதமாக அவர்களுக்கு ஊக்கத்தொகை வழங்கப்படும். மேலும் உயிர்மை வேளாண்மை சான்றிதழ் பெற உழவர்கள் பதிவு செய்வதற்கான கட்டணத்திற்கு முழு விலக்கு அளித்து இலவசமாக பதிவு செய்யப்படும். ஆதி திராவிடர் பழங்குடியின சிறு குறு உழவர்களுக்கு கூடுதல் மானியம், ஒருங்கிணைந்த பண்ணையம், பசுமை குடில்கள், நிழல்வலை குடில்கள்
அமைத்தல், சூரிய சக்தி உலர்த்திகள், சூரிய சக்தி பம்பு செட்டுகள் வழங்குதல், மதிப்பு கூட்டும் இயந்திரங்கள், பண்ணை இயந்திரங்கள் வழங்குதல் போன்ற உயர் மதிப்பு திட்டங்களில் ஆதி திராவிடர் பழங்குடியின வகுப்பை சார்ந்த சிறு குறு உழவர்களுக்கு அவர்களின் பங்கு தொகையினால் ஏற்படும் பொருளாதார சுமையினை குறைத்து உதவிடும் வகையில் நடைமுறையில் உள்ள 40 முதல் 50% மானியத்திற்கு பதிலாக 60 முதல் 70% மானியம் கூடுதல் மானியம் வழங்கப்படும். இக்கூடுதல் மானியம் மாநில அரசு நிதியிலிருந்து வழங்கப்படும். இதற்காக 2025-26 ஆண்டில் ரூபாய் 21 கோடி மாநில அரசு நிதி ஒதுக்கீடு செய்யப்படும்.